வெல்கம் வியூவர்ஸ். அது பிப்ரவரி 25, 2022 சவுத்தர்ன் கரீபியன்ல இருக்கிற ரொம்பவே பெரிய ஒரு ஐலாண்ட் தான் இந்த ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ. 4 பக்கத்துலயுமே அட்லாண்டிக் ஓசனால சூழ்ந்திருக்கிற இந்த ஒரு தீவு தான் கரீபியன்லயே ரொம்பவே ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட ரொம்பவே அழகான ஒரு தீவுல தான் கிறிஸ்டோபர் அப்படிங்கிற நபர் தன்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராரு. இவரு ஒரு ஸ்கூபா டைவர். இவருடைய வேலையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கடல்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஆயில கப்பலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக கடலுக்கு அடியில பைப்லைன்ஸ் போட்டிருப்பாங்க. அதை மெயின்டெனன்ஸ் பண்ணி அதுல ஏதாவது ஃபால்ட் இருந்தா அதை வெல்டிங் பண்ணி சரி பண்றது அப்படின்னு ரொம்பவே ரிஸ்கான டேஞ்சரஸான ஒரு வேலையை தான் பார்த்துட்டு வராரு. என்னதான் இவருடைய வேலை இவ்வளவு ஆபத்தானதா இருந்தாலுமே தான் செய்யற இந்த வேலையை கிறிஸ்டோபர் ரொம்பவே விரும்பி தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கடல்களுக்கு அடியில இவர் பார்க்கிற ஒவ்வொரு விஷயமும் சாதாரண மனுஷங்களால அனுபவிக்க முடியாத இந்த எக்ஸ்பீரியன்சஸ் தான் கிறிஸ்டோபர் வாழுற வாழ்க்கையை ரொம்பவே அழகாகவும் மாத்த ஆரம்பிக்குது. இவருக்கு இந்த வேலையில கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததால ட்ரினிடாட் ஐலாண்ட்ல இருக்கிற பெரிய ஃபியூயல் ட்ரேடிங் அப்படிங்கிற ரொம்பவே பெரிய ஒரு ஆயில் கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்றாரு. இந்த கம்பெனியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு கடலுக்கு அடியில 6 பைப்லைன்ஸ் வச்சிருக்காங்க. பைப்லைன் அப்படின்னா நம்ம யூஸ்வலா பார்த்திருக்கிற நார்மல் பிளாஸ்டிக் பைப் எல்லாம் கிடையாது. இது ஸ்டீலாலையும் HDPE, அதாவது ஹை டென்சிட்டி பாலித்தீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியலை வச்சு பில்ட் பண்ணுவாங்க. இந்த ஒரு பைப்லைனுடைய ரேட்டே பல மில்லியன் டாலர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பைப்லைன் வழியா தான் ஷிப்ல இருந்து வரக்கூடிய ஆயில கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த 6 பைப்லைன்ஸை மெயின்டைன் பண்ணி ஃபால்ட் இல்லாம பாத்துக்கிறது தான் ஸ்கூபா டைவரான கிறிஸ்டோபருடைய வேலை. இந்த வேலையுமே இவருக்கு டெய்லியும்லாம் இருக்காது. கம்பெனில இருந்து எப்ப கால் வருதோ அந்த டைம்ல போய் அவங்க சொல்லுற வேலையை முடிச்சு கொடுப்பாரு. சோ என்னதான் இவருக்கு கண்டினியூஸா வேலை இல்லாம இருந்தாலுமே அப்பப்போ பாக்குற இந்த மெயின்டெனன்ஸ் வேலைக்கு மட்டுமே இவருக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கிடைக்கும். பட் என்னதான் கிறிஸ்டோபர் கை நிறைய சம்பாதிச்சாலுமே இவருடைய ஒய்ஃபுக்கு எப்பெல்லாம் தன்னுடைய ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து கிளம்பி வேலைக்கு போறாரோ அவரு திரும்ப வீடு வந்து சேர்ற வரைக்குமே வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் இவர் செய்யற இந்த வேலையில ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அவருடைய உயிர் கடலுக்கு அடியிலேயே போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்படி ஒரு சவாலான வேலைக்கு தான் பிப்ரவரி 25ஆம் தேதி விடியற்காலை 5 மணிக்கு கிறிஸ்டோபர் ரெடி ஆகுறாரு. தூங்கிட்டு இருந்த தன்னுடைய குழந்தைங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டு தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட பாய் சொல்லிட்டு கார் எடுத்துட்டு தன்னுடைய கம்பெனிக்கு போறாரு. கம்பெனிக்கு வெளியே செக்கிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டு ஷிப்ல என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா தான் இன்னைக்கான வேலை மத்த நாட்கள்ல செய்யற மாதிரியான நார்மலான வேலை கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னைக்கான ஜாப் ரொம்பவே டேஞ்சரஸா இருக்க போகுது அப்படின்னு கிறிஸ்டோபருக்கும் அவரு கூட இருந்த மத்த 4 ஸ்கூபா டைவர்ஸ்க்கும் தெரிய வந்திருக்கு. பிகாஸ் இன்னைக்கு 4 வருஷமா ஓபன் பண்ணப்படாம ஒர்க்கிங் கண்டிஷன்லயே இல்லாத ஒரு பழைய பைப் லைனை சரி பண்றதுக்காக கடலுக்கு அடியில போய் வேலை செய்ய போறாங்க. எல்லா நாள் மாதிரியுமே இன்னைக்கும் நம்மளுடைய வேலையை ஒழுங்கா முடிச்சிட்டு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த 5 ஸ்கூபா டைவர்ஸும் கடல்ல இறங்குறாங்க. இதுக்கப்புறமா நடந்த ஒவ்வொரு விஷயமும் தான் 2022ல உலகம் முழுவதுமே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் இதுக்கப்புறமா நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கிறப்ப நம்மளுடைய மூச்சையே திணற வைக்கும். நான் சொல்றத நீங்க ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாக்குறதுக்கே உங்களுடைய உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணும். நீங்க அந்த இடத்துலயே இருக்கிற மாதிரி தோணும். அப்படி கடலுக்குள்ள போன அந்த 5 ஸ்கூபா டைவர்ஸ்க்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற ரொம்பவே த்ரில்லிங்கான நெயில் பைட்டிங்கான பெரிய பைப்லைன் ட்ராஜடியை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஹே, என்னோட மேனேஜர் கிட்ட இன்க்ரிமெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு மெயில் டிராஃப்ட் பண்ணி கொடு. Sure, here's an email draft for requesting a salary increment to your manager. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜில இருந்து உங்களுடைய ஜாப்ல ஒரு ப்ரொமோஷன் வரைக்குமே இங்கிலீஷை ப்ராப்பரா பேசினா மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட இங்கிலீஷை சூப்பரா பேசணும் அப்படின்னா அதை பேசி பிராக்டிஸ் பண்றது மட்டும்தான் ஒரே வழி. இங்கிலீஷை யார்கிட்ட பேசி பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இப்ப பாருங்க. Hello, Saravanan. Why are you late to the office today? Manager, today I come late to office because many traffic.
Try saying, Manager, I came late to the office today because there was a lot of traffic. பாத்தீங்களா, சூப்பரா கிராமரை கரெக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இதுதான் சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். ஐஐடி மெட்ராஸ் அலாம்னாயால உருவாக்கப்பட்டது. அதுவுமே ஸ்பெஷலா தமிழர்களுக்காகவே. இதுல நம்ம கத்துக்கும் போது நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். அதுக்காகவே 24/7 ஆஸ்க் ஏஐ அப்படிங்கிற சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. என்ன டவுட் வேணா எப்ப வேணா நீங்க கேட்கலாம். அதுவும் தமிழ்லயே கேட்கலாம். இதுல ரீடிங், லிசனிங், கிராமர், ஒகாபுலரி அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி 100க்கும் மேற்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. சோ இந்த மாதிரியான ஸ்கில்ஸை சுலபமா கத்துக்கலாம். வெறும் ஏஐ ஆப் மட்டும் இல்லாம உங்களுக்காகவே ஒரு பர்சனல் டீச்சரையும் ப்ரொவைட் பண்றாங்க. இவங்க உங்களுடைய ஆக்டிவிட்டிஸை கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்ணி மந்த்லி 2 டைம்ஸ் கால் பண்ணி உங்களுடைய மென்டர்ஷிப் கைடன்ஸை கொடுத்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. சோ நீங்களுமே சூப்பரா இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன். உடனே ஜாயின் பண்ணுங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் 1000 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும்தான் 50% ஆஃபர் ப்ரொவைட் பண்றாங்க. சோ சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த வேலையை தான் செய்ய போறோமா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கிருந்த சில ஸ்கூபா டைவர்ஸ் கண்டிப்பா இந்த வேலையை நம்ம பண்ணணுமா அப்படின்னு தயங்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமா ஆக்டிவ்ல இல்லாம சடவுன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பைப்லைனை ஆக்டிவ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு விஷயம். இந்த பைப்லைனுடைய நேம் தான் பரியா பைப்லைன்ஸ் உடைய கடைசி பைப்லைனான பர்த் நம்பர் 6. இது கடைசியா 2018ல சடவுன் பண்ணப்பட்டிருந்திருக்கு. இதை சடவுன் பண்றது அப்படின்னா யூஸ் பண்ணாம அப்படியே கடலுக்குள்ள போடுறது கிடையாது. ஒரு பைப்லைனை ஷட்டவுன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதை நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பைப்லைனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பைப்லைனுடைய ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஒரு யூ ஷேப்டு பைப்லைன். அதாவது 2 வெர்டிகல் லைன்ஸ் உடைய லோயர் எண்ட்ல ஒரு ஹரிசாண்டல் லைன் கனெக்ட் ஆகும். அதே தான் இந்த யூ ஷேப்டு பைப்லைனுடைய ஸ்ட்ரக்சரும். சோ இந்த பைப்லைனுடைய ரைட் சைடுல இருக்கிற வெர்டிகல் என்ட்ரி பாயிண்ட் வழியா தான் கப்பல்ல இருந்து வர்ற ஆயில் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். அந்த ஆயில் பைப்லைனுடைய லெஃப்ட் சைடுல இருக்கிற எக்ஸிட் வழியா சக் பண்ணப்பட்டு கம்பெனிக்கு கொண்டு போகப்படும். சோ இந்த 2 முனைகளுமே ரொம்பலாம் கடலுக்கு அடியில் இருக்காது. கடலுடைய மேற்பரப்புல தான் இந்த வெர்டிகல் பைப்லைன்ஸ் இருக்கும். ஆனா இந்த 2த்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஹரிசாண்டல் பைப்லைன் கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 60 அடி ஆழத்தில் இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த பைப்லைனுடைய லென்த் சுமார் 1200 அடி, அதாவது 365 மீட்டர் தூரம் இருக்கும். அப்படிப்பட்ட பர்த் 6 பைப்லைனை தான் 2018ல ஷட்டவுன் பண்றாங்க. இத எப்படி ஷட்டவுன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த பைப்லைன் ஆயில டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ற பைப்லைன் அப்படிங்கறதால கடல்ல இருக்கிற உப்பு தண்ணி பைப்லைனுக்கு உள்ள போய் டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்காக பைப்புடைய 2 முனைகளையுமே, அதாவது அந்த வெர்டிகல் பைப்லைனுடைய 2 முனைகளையுமே காத்து கூட உள்ள போக முடியாதபடி ஏர் டைட் சீல் பண்ணிருக்காங்க. இத மறுபடியுமே ஆக்டிவ் பண்றதுக்கு சீல் பண்ணதை ஓபன் பண்றப்ப கடல் தண்ணி உள்ள போயிராம இருக்கிறதுக்காக லெஃப்ட் சைடு எக்ஸிட் பாயிண்ட்ல இருக்கிற வெர்டிகல் பைப்லைனை சுத்தியுமே ஹேபிடட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு கம்ப்ளீட்டா சீல் பண்றாங்க. சோ இப்போ இந்த ஹேபிடட் குள்ள போய் 4 வருஷத்துக்கு முன்னால சீல் பண்ண பர்த் 6 பைப்லைனுடைய எக்ஸிட் பாயிண்ட்டை ஓபன் பண்ணணும் அப்படிங்கறதான் இன்னைக்கு கிறிஸ்டோபருக்கும் அவருடைய டீமுக்கும் அலைன் பண்ண ஜாப். இவங்களுடைய டீம் பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க 5 பேர் கொண்ட ஒரு டீம். இவங்க 5 பேருமே ஒன்னா வேலை செய்யறவங்க அப்படிங்கறத தாண்டி அண்ணன் தம்பி மாதிரி ரொம்பவே க்ளோஸா பழகிட்டு இருந்திருக்காங்க. இந்த 5 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஹெல்ப் அப்படின்னா கூட மீதி இருக்கிற 4 பேருமே அவருக்கு ஹெல்ப் பண்ண தயங்க மாட்டாங்க. அப்படிதான் அன்னைக்குமே அந்த 5 பேருக்குள்ளேயுமே ஒருவித தயக்கமும் பயமும் இருந்தாலுமே தன்னம்பிக்கையை வர வச்சு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட கடலுக்கு போக ரெடி ஆகுறாங்க. இதுக்கு தேவையான டூல்ஸ், ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு தங்களுடைய ஸ்கூபா டைவிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கடலுக்குள்ள குதிக்கிறதுக்காக ஷிப்புடைய எட்ஜ்ல ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. அப்படி அன்னைக்கு கடலுக்குள்ள போன கிறிஸ்டோபருடைய கொலீக்ஸ் யாரு அப்படின்னா கசீம் அலி, யூசப் ஹென்றி, ஃபைசல் குர்பன், ரிசின் நாகசர். சோ இவங்க 5 பேருமே இப்ப பர்த் 6 அன்லாக் பண்றதுக்காக கப்பல்ல இருந்து கீழே குதிக்கிறாங்க. இப்ப கரெக்டா வெர்டிகல் பைப்லைனுடைய ஹேபிடட் கிட்ட வந்து அவங்க ஹேபிடட்டுடைய அடியில் இருந்து அதுக்குள்ள ஏறுறாங்க. ஹேபிடட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடம் கடலுக்குள்ள இருந்தாலுமே அந்த இடத்துல தண்ணி இருக்காது. பிகாஸ் அந்த ஹேபிடட் ஒரு ஏர் பாக்கெட், அதாவது
ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கறதால ஹேபிடட்குள்ள இருக்கிற சின்ன திட்டுல நின்னுட்டு அவங்க எடுத்துட்டு வந்த டூல்ஸ், ஆக்சிஜன் சிலிண்டர் இது எல்லாத்தையுமே கலட்டி வச்சுட்டு வந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க கொண்டு வந்த டூல்ஸை வச்சு மேல இருக்கிற லிவரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அது 4 வருஷமா லாக் பண்ணப்பட்டிருந்ததால அதை ஓபன் பண்றதுக்கு அவங்க ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப லிவரை லூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அந்த நபர், இதை லூஸ் பண்ண எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இங்க யாராவது ரெஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. மீதி இருந்த நபர்களும் தங்களுடைய பேக்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு இல்ல எங்க யாருக்கிட்டயுமே ரெஞ்ச் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, இப்ப ரெஞ்ச் இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த லிவரை நம்மளால ஓபன் பண்ண முடியாது. சோ நம்மள யாராச்சும் ஒருத்தங்க தான் மேல ஷிப்புக்கு போய் ரெஞ்சை வாங்கிட்டு வரணும். யார் போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அங்கிருந்த காசிம் தன்னுடைய கையை தூக்கி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தன்னுடைய ஸ்கூபா டைவிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஹேபிடட்ல இருந்து வெளியே வராரு. யூசுவலாவே இந்த எல்லா பைப்லைன்ஸ் பக்கத்துலயுமே கரெக்டா அதுக்கு மேல, அதாவது கடலுடைய மேற்பரப்புல ஒரு ரெஸ்கியூ டீம் ஷிப் இருந்துட்டே இருப்பாங்க. அதுலயும் குறிப்பா ஸ்கூபா டைவர்ஸ் கடலுக்குள்ள இறங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க திரும்ப வர்றது வரைக்குமே ரெஸ்கியூ டீம் ஷிப்லயே அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அன்னைக்கு ஷிப்ல நின்னுட்டு இருந்தவங்க காசிம் கடலுக்கு மேல வந்திருக்கிறத பார்த்து என்னாச்சு காசிம், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு காசிமோ இல்ல நாங்க ரெஞ்சை மறந்துட்டு போயிட்டோம், அதை கொஞ்சம் எடுத்து தாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே அவங்களுமே இமீடியட்டா ரெஞ்சை காசிம் கிட்ட பாஸ் பண்றாங்க. இதை வாங்கின காசிமும் திரும்பவும் கடலுக்குள்ள போய் அந்த ஹேபிடட்டுக்கு போய் அதை கொடுக்கறாரு. இப்ப அதை வாங்கின டீம்ல இருந்த ஒரு நபர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த லிவரை லூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அவரு இப்படி லிவரை லூஸ் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல இப்ப அந்த லிவர் ஓபன் ஆயிருச்சு அப்படின்னா இங்க இருக்கிற ஒருத்தர் கூட உயிரோட வெளியே போக முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரளயமே உருவாக போகுது அப்படிங்கிறது அங்கிருந்த ஒருத்தருக்கு கூட தெரியாது. என்ன ப்ரோ சொல்றீங்க, அந்த லிவரை ஓபன் பண்றதுனால என்ன ஆயிரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு பின்னால ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு. STI 4 வருஷத்துக்கு முன்னால இந்த பைப்லைனுடைய 2 முனைகளையுமே கொஞ்சம் கூட காத்து போக முடியாத அளவுக்கு ஏர் டைட்டா லாக் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அதனால இந்த பைப்லைனுக்கு உள்ள இருக்கிற பிரஷருடைய அளவு ரொம்பவே லோவா இருக்கும். பட் பைப்லைனுக்கு வெளியே இருக்கிற ஹேபிடட்லயும் சரி சுத்தி இருக்கிற கடல்லையும் சரி பிரஷருடைய அளவு ரொம்பவே அதிகமா இருக்கும். இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஏர் டைட் பண்ணி மூடி வச்சிருக்கிற ஒரு பாட்டிலுக்குள்ள லோ பிரஷர் தான் இருக்கும். பட் ஒன்ஸ் அந்த பாட்டில் ஓபன் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்தை சுத்தியுமே இருக்கிற பிரஷர் வேகமா பாட்டிலுக்குள்ள போயிடும். இதே மாதிரி தான் பைப் லைனுக்கு வெளியே இருக்கிற ஹை பிரஷர் அண்ட் பைப் லைனுக்கு உள்ள இருக்கிற லோ பிரஷர், இது ரெண்டுத்துக்குமே பொதுவா இருக்கிறது அந்த ஏர் டைட் பண்ண சீல் மட்டும்தான். இப்படி கடலுக்குள்ளேயே 2 டிராஸ்டிக் வேரியேஷன்ஸ் ஆஃப் பிரஷர் இருக்கிறதுனால அந்த பிரஷர் சமமாகிற வரைக்குமே அங்க ஒரு பிரளயமே உருவாகும். ஒன்ஸ் அந்த லிவர் ஓபன் பண்ணா கடல்ல இருக்கிற ஹை பிரஷருடைய தாக்கம், அதாவது லோ பிரஷர் இருக்கிற ஏரியால ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பாஞ்சிரும். இது எதையுமே யோசிக்காத அந்த டீமும் சீக்கிரமா லிவரை ஓபன் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப சில வினாடிகள்லயே அந்த லிவர் கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆக ஆரம்பிக்குது. உள்ள இருந்த அந்த ஏர் டைட் சீல் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே கடலுடைய ஹை பிரஷர் அந்த பைப்லைனுக்குள்ள கொடூரமா பாய ஆரம்பிக்குது. இப்படி ஒரு செகண்ட் கூட டைம் இல்லாம இங்க என்ன நடக்குது அப்படின்னு அவங்களுடைய மூளை யோசிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த 5 பேரும் பயங்கரமான ஃபோர்ஸ்ல அந்த பைப்லைனுக்குள்ள உறிஞ்சப்படுறாங்க. இந்த இடத்துல தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப அவங்க உறிஞ்சப்பட்டிருக்கிற அந்த பைப் லைன் ரொம்பவே பெருசெல்லாம் கிடையாது. அதோடைய டோட்டல் டயாமீட்டர் மொத்த சுற்றளவே 2.5 அடி தான் இருக்கும். இதை புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 வயசு இருக்கிற சின்ன பையன் வேணா அந்த பைப் லைனுக்குள்ள ஈஸியா போயிட்டு வர முடியும். அப்படிப்பட்ட பைப் லைன்ல அவங்க 5 பேருமே உள்ள உறிஞ்சி இழுக்கப்படுறப்ப அந்த பைப் லைனுடைய சைடுல அவங்களுடைய உடல் மோதி நசுங்கி அவங்களுடைய எலும்புகள் எல்லாமே உடைய ஆரம்பிக்குது. மேலும் அவங்களோடவே சேர்த்து அவங்க கொண்டு வந்த டூல்ஸ் எல்லாமே அவங்க மேல மோதி அவங்க எல்லாருமே வழியில கத்த கூட முடியாம துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு 2 அடி பைப் லைனுக்குள்ள எக்ஸ்ட்ரீமான வேகத்துல உறிஞ்சப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது எப்படி இருக்கும். ஒன்ஸ் கடலுடைய பிரஷரும் பைப் லைனுடைய பிரஷரும் சமமானதுக்கு அப்புறமா தான் இது நியூட்ரலைஸ் ஆகும். கிட்டத்தட்ட 90 செகண்டுக்கு இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட புரியாம நான் ஏற்கனவே சொன்ன அந்த வெர்டிகல் பைப் லைனை தாண்டி கடல் மட்டத்திலிருந்து 65 அடி ஆழத்தில் இருக்கிற 1200 அடி நீளம் இருக்கிற அந்த ஹரிசாண்டல் பைப் லைனுக்குள்ள இப்ப இழுத்துட்டு போகப்படுறாங்க. இதுல இருக்கிற கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பைப் லைன் கடலுக்கு அடியில ஆழமா இருக்கிறதுனால அந்த இடம்
பிட்ச் பிளாக்கா இருந்திருக்கு. கண்ணை திறந்தாலும் கூட அவங்க கண்ணை மூடின மாதிரி தான் இருந்திருக்கு. இது அவங்களுக்கு மரண பயத்தை உருவாக்க ஆரம்பிக்குது. இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பாக்குறப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு பிளாக் ஹோல்குள்ள போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. இதை விட இன்னுமே கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஆயில டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற பைப் லைன் அப்படிங்கறதால அந்த ஹரிசாண்டல் பைப் லைன்ல அதிக அளவு ஆயில் இருந்திருக்கு. அது இந்த 5 பேருடைய கண்கள், மூக்கு, காது அப்படின்னு எல்லா இடத்துக்குள்ளயுமே போய் ரொம்பவே எரிய ஆரம்பிக்குது. அவங்க தங்களுடைய கண்களை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலே கண்கள் பேர்ன் ஆகுற மாதிரி இருந்திருக்கு. கண்ணு எரிஞ்சா கூட பரவாயில்லை அப்படின்னு கண்ணை திறந்து சுத்தி முத்தியுமே பார்க்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே கும் இருட்டு மட்டும்தான். அந்த கும் இருட்டுல என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அந்த 5 பேருமே பைப் லைனுக்குள்ள சிதறடிக்கப்படுறாங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷனை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அந்த நிமிஷம் அவங்களுடைய மனசு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். கடலுக்கு 60 அடி ஆழத்துல ஒரு 2 அடி ஆயில் பைப்புக்குள்ள பிட்ச் பிளாக்ல உடைந்த எலும்புகளோட துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல பிரஷர் நியூட்ரலைஸ் ஆக ஆரம்பிக்குது. அந்த 5 பேருமே சின்ன ஹரிசாண்டல் பைப் லைனுக்குள்ள பல இன்ஜுரிஸோட தாங்க முடியாத வலியோட படுத்து கிடக்குறாங்க. இப்போ அந்த பிரளயம் மாறி அந்த இடத்துல ஒரு மயான அமைதி நிலவுது. இன்னொன்னு ஞாபகம் இருக்கா ஸ்ரீயை, அவங்க கிட்ட ஆக்சிஜன் சிலிண்டர் கிடையாது. எஸ், நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த ஹேபிடட் ஜோனுக்குள்ள வந்த உடனே அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை அவங்க கலட்டி வச்சிருப்பாங்க. அப்ப ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம 60 அடி ஆழத்துக்குள்ள பைப் லைனுக்குள்ள அவங்க எப்படி மூச்சு விடுவாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சா இந்த இடத்துல தான் அங்க ஒரு மிகப்பெரிய மிராக்கிளே நடக்குது. இவங்க மாட்டிட்டு இருக்கிறது ஹரிசாண்டல் பைப் லைன் தான். பட் இது கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெயிட் ஹரிசாண்டல்லாம் கிடையாது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கடலுக்கு அடியில் இருக்கிற ஸ்பேஸ் சமமா எல்லாம் இருக்காது. அங்கங்க ஏத்தம் இறக்கத்தோட தான் இருக்கும். இதுக்கு ஏத்த மாதிரியே தான் பைப் லைன்ஸும் ஏத்தம் இறக்கத்தோட வளைவு சுழிவா தான் இருக்கும். மிராக்குலஸ்லி அந்த 5 பேருமே இப்ப இருக்கக்கூடியது ஒரு ஏத்த இறக்கம் இருக்கிற இடத்துல தான் மாட்டி இருந்திருக்காங்க. இதுல என்ன மிராக்கிள் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சா, ஒரு இடத்துல ஏத்த இறக்கம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஏர் பாக்கெட் அப்படின்னு ஒண்ணு உருவாகும். அந்த ஏர் பாக்கெட்ல சுவாசிக்க தேவையான கொஞ்சம் அளவு ஆக்சிஜன் இருக்கும். இப்படி ஏர் பாக்கெட் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அந்த 5 பேருமே மாட்டிருக்காங்க. இப்போ அவங்க எல்லாத்துக்குமே சுவாசிக்க தேவையான கொஞ்சம் ஆக்சிஜனும் கிடைக்குது. ஆனா இது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது. இப்ப கிறிஸ்டோபர் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு எதுவுமே புரியாம தன்னுடைய பயம் நிறைந்த குரலோட யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அந்த பிட்ச் பிளாக்ல சுத்தியும் தடவி பார்த்துட்டே கேக்குறாரு. அப்போ ஒருத்தரா நான் இருக்கேன் அப்படின்னு கத்துறாங்க. இத கேட்டதுமே கிறிஸ்டோபர் யார் யார் எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்களுமே தனக்கு முன்னால் இருந்த நபர்களுடைய காலை பிடிச்சு அது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தரா நான் கசீம் பின்னால் இருக்கேன், நான் ஃபைசல் பின்னால் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்றபடி பார்த்தப்ப கிறிஸ்டோபர் தான் இவங்க எல்லாத்துக்குமே முன்னால இருக்காரு அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அவருக்கு பின்னால ஃபைசல், அடுத்தது கசீம், அப்புறமா யூசப் அண்ட் ரிஷி அப்படின்னு 5 பேருமே பக்கத்துல தான் படுத்து கிடந்திருக்காங்க. கிறிஸ்டோபர் இப்ப யாருக்கெல்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுல அவருக்கும் ஃபைசலுக்கும் தவிர மீதி 3 பேருக்குமே பயங்கரமா அடிபட்டிருக்கு அப்படின்னு தெரிய வருது. நம்ம யாருமே சாகல அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்ட கிறிஸ்டோபருக்கும் சரி, மீதி இருந்தவங்களுக்கும் சரி, அவங்களுடைய சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்கல. நேரம் போக போக அவங்களுடைய மரண பயம் வாட்ட ஆரம்பிக்குது. பிகாஸ் அவங்க மாட்டிட்டு இருக்கிறது கடலுக்கு அடியில் இருக்கிற ஒரு 2 அடி பைப் லைனுக்குள்ள. சோ அதுல இவங்களுக்கு சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் இருக்காது. இப்ப அவங்க 5 பேருமே மனசு உடைஞ்சு ரொம்பவே தளர்ந்து போய் நம்ம ஆக்சிஜன் இல்லாம தான் சாக போறோம் அப்படின்னு யோசிச்சு பயத்துல உறைஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க ரொம்ப நேரம் இங்கேயே இருக்க முடியாது இல்லையா. சோ இப்ப அவங்க என்ன பண்றது அப்படின்னு தெரியாம எங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்திட்டே அந்த பைப்பை தங்களுடைய உடம்ப வச்சு டம் டம்னு தட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாராவது எங்களை வந்து காப்பாத்த மாட்டாங்களா அப்படின்னு ஏங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பமுமே அவங்க கண்ணு முன்னால வந்து போகுது. மரண வேதனை படுறாங்க. ஆனா கிறிஸ்டோபரோ இப்ப மீதி இருக்கிற 4 பேர்கிட்டயுமே நம்ம என்னதான் கத்துனாலுமே அது கடலுடைய மேற்பரப்புல இருக்கிறவங்களுக்கு கேட்கவே கேட்காது. அவங்களுக்கு நம்ம கத்துறது கேட்கணும் அப்படின்னா நம்ம ஹேபிடட் ஜோனுக்கு போய் ஆகணும். அதுக்கு நம்ம இங்கிருந்து மூவ் ஆகணும். நம்ம இங்கேயே படுத்துட்டு இருந்தா கண்டிப்பா இந்த பைப் குள்ளேயே செத்து போயிருவோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு போராடலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் இங்க தான் முக்கியமான பிரச்சனையே இருக்கு. பிகாஸ் இப்ப அவங்க அங்கிருந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணா கூட எந்த டிரெக்ஷன்ல போகணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா. பிகாஸ் அந்த ஹரிசாண்டல் பைப் லைன்ல இருந்து லெஃப்ட் சைட் போனா மட்டும்தான் ஹேபிடட்டை ரீச் பண்ண முடியும். பட் இதுவே தப்பி தவறி அவங்க ரைட் சைட் போயிட்டாங்க அப்படின்னா அங்க வெளிப்பக்கமா
லிவர் போட்டு சீல் பண்ணப்பட்டிருக்கிற இடத்துக்கு போயிருவாங்க. அங்க அவங்கள காப்பாத்த வர்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சோ இதனால அந்த 5 பேருக்குள்ளயுமே அங்க வாக்குவாதம் வர ஆரம்பிக்குது. நம்ம வேற டைரக்ஷன்ல போயிட்டா நம்மள யாராலையுமே காப்பாத்த முடியாது. ஆனா அப்படியே நம்ம மூவ் பண்ணி போனாலுமே அப்படி போனதுக்கு அப்புறமா அடுத்து எந்த இடத்துல இனிமேல் ஏர் பாக்கெட் இருக்கும் அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. இந்த ஏர் பாக்கெட்டை நம்ம விட்டு போனோம் அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாமலேயே செத்து போயிருவோம். அதுக்கு பதிலா நம்ம எங்கேயே இருக்கலாம். கொஞ்ச நேரத்துல நம்மளை தேடி ரெஸ்கியூ டீம் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒத்துக்கிட்ட கிறிஸ்டோபரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாரு. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. ஆனா ரெஸ்கியூவர்ஸ் வந்த மாதிரி இல்ல. இதுக்கு மேலேயும் நம்ம இங்க இருந்தா கண்டிப்பா செத்துருவோம். அதுக்கு பதிலா முயற்சி பண்ணியாவது சாகலாம் அப்படின்னு கிறிஸ்டோபர் சொல்றாரு. அதுக்கு மத்தவங்களும் இல்ல, கண்டிப்பா ரெஸ்கியூ டீம் வருவாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒத்துக்காத கிறிஸ்டோபரோ இல்ல, இதுக்கு மேல இங்க இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நான் தான் இப்ப உங்க எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட்ல இருக்கேன். நான் போய் ரெஸ்கியூ டீமை கூட்டிட்டு வரேன், நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட மத்த 4 பேருமே கிறிஸ்டோபரை போக விடாம தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எங்க இருக்கோம், இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு கூட நமக்கு தெரியாது, சோ போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கிறிஸ்டோபரோ இல்ல, நான் என்னால முடிஞ்ச வரைக்குமே போய் ரெஸ்கியூஸை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப கிறிஸ்டோபர் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே அவருக்கு பின்னால் இருந்த ஃபைசல், எனக்கும் பெருசா எந்த ஒரு இன்ஜுரிஸுமே இல்ல, அது மட்டும் இல்ல என்னால உன்னை தனியாலாம் அனுப்ப முடியாது, நானும் கூட வரேன், செத்தா நம்ம ஒன்னா சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைசலும் கிறிஸ்டோபரும் மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மீதி 3 பேருக்கிட்டையுமே பயப்படாம இருங்க, கண்டிப்பா உங்களை நாங்க காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 அடி பைப்புக்குள்ள நகருது அப்படின்னா நினைச்சு பாருங்க. அவங்களுடைய ஷோல்டருடைய 2 பகுதியுமே அந்த பைப் லைனுக்குள்ள உராய ஆரம்பிக்குது. பட் அந்த வழி எல்லாமே தாங்கிட்டு 2 பேருமே தங்களுடைய கைகளை முதுகுக்கு பின்னால கட்டிட்டு கால்களை வச்சு உந்தி உந்தி அதிக அளவு ஃபோர்ஸ் கொடுத்து நகர்றாங்க. இந்த பைப் லைனுக்குள்ள தண்ணி, ஆயில், எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு எல்லாமே இருந்திருக்கு. தண்ணி இருக்கிற இடத்துல எல்லாம் தங்களுடைய மூச்சை அடக்கிட்டு அங்கிருந்து தாண்டி வராங்க. தண்ணி இல்லாம இருக்கிற இடத்துல தங்களுடைய மூச்சை விட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறாங்க. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க இப்படி போயிட்டு இருக்கிறது துளி கூட வெளிச்சம் இல்லாத பிட்ச் பிளாக்கா இருக்கக்கூடிய இடம். சோ இப்ப கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு அகைன் மறுபடியுமே நகர ஆரம்பிக்கும் பொழுது அங்க முழுவதுமா தண்ணி இருந்திருக்கு. சோ அந்த தண்ணியில மூச்சை அடக்கிட்டு ரொம்ப தூரம் தண்ணிக்குள்ளேயே ஆக்சிஜன் இல்லாம போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொஞ்ச தூரம் நகர்ந்து போனதுக்கு அப்புறமா அதிர்ஷ்டவசமா இப்ப அங்கேயும் ஒரு ஏர் பாக்கெட் இருந்திருக்கு. அவ்வளோ நேரமா மூச்சு விட முடியாம இருந்தவங்க ஒரு பெருமூச்சு விடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்து மூச்சு விடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அந்த ஆசை எல்லாத்தையுமே அவங்க தனக்குள்ளேயே அடக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. பிகாஸ் பின்னால் இருந்த அந்த 3 பேருமே பைப்பை தட்டுற அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்டுட்டே தான் இருந்திருக்கு. நம்ம டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமுமே அவங்களுக்கு ரொம்பவே ஆபத்து அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட இந்த 2 பேருமே அகைன் அந்த ஏர் பாக்கெட்ல இருந்து மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. வலி காயங்களோட கிறிஸ்டோபர் முன்னால போயிட்டு இருக்காரு. அப்படி அவர் போகிறப்ப இப்போ ஒரு இடத்துல அவருடைய தலை எது மேலேயோ மோதி இடிக்க ஆரம்பிக்குது. முன்னால போக முடியாம அவருடைய தலை அதுல தட்ட ஆரம்பிக்குது. அங்க ஆல்ரெடி பிட்ச் பிளாக்ல இருக்கிறதுனால அது என்ன அப்படின்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ அவர் தன்னுடைய கைகளை ரொம்பவே கஷ்டப்பட்டு முன்னால கொண்டு வராரு. அப்படி கொண்டு வந்து அது என்ன அப்படின்னு தடவி பார்க்க ஸ்டார்ட் பண்றாரு. அப்படி அவர் அதை தொட்டதுமே அவருக்கு ரொம்பவே சந்தோஷம் வர ஆரம்பிக்குது. பிகாஸ் அப்படி அவர் தொட்டது வேற எதுவும் இல்ல, அவங்க கொண்டு வந்த ஆக்சிஜன் சிலிண்டரை தான். எஸ், அவங்களை ஏர் சக் பண்ணி உள்ள இழுத்தப்ப பைப் லைனுக்குள்ள இழுக்கப்பட்ட ஆக்சிஜன் சிலிண்டர் தான் இப்ப கிறிஸ்டோபருடைய கையில படுது. இவ்வளவு நேரம் ஏதாவது ஏர் பாக்கெட் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருந்த அவங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைச்சது ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கு. இப்ப அவர் அதை இழுக்கிறப்ப அந்த சிலிண்டர் கூடவே இன்னொரு ஆக்சிஜன் சிலிண்டருமே கிடைக்குது. இப்ப கிறிஸ்டோபர் அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய உடம்போட வச்சு நகர்த்தி ஃபைசல் கிட்ட கொடுக்கறாரு. ஆனா அவங்க 2 பேருக்குள்ளவுமே ஒரு மரண பீதி இருந்துட்டே தான் இருந்துச்சு. பிகாஸ் ஒருவேளை அவங்க ஹேபிடட் இருக்கிற அந்த டைரக்ஷன்ல போகாம ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ நேரமா அவங்க கஷ்டப்பட்டது எல்லாமே மொத்தமா வீணாயிரும். பட் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட அந்த 2 பேருமே முன்னோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் உதவியோட போறாங்க ரொம்ப நேரமா நகர்ந்துட்டே இருக்காங்க. பட் வெர்டிகல் செக்ஷனை அவங்க ரீச் பண்ண மாதிரியே இல்ல. இப்ப அவங்களுடைய ஆக்சிஜன் சிலிண்டர்ல இருக்கிற ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல தான் அவங்க அதிர்ஷ்டவசமா இன்னொரு ஏர் பாக்கெட்டை ரீச் பண்றாங்க. இப்போ சில நிமிடங்கள் அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு கிறிஸ்டோபர் அங்கிருந்து மூவ் ஆகலாம்
அப்படின்னு டிசைட் பண்றாரு. பட் ஃபைசலோ அங்கிருந்து வர்றதுக்கு கம்ப்ளீட்டா மறுத்துறாரு. நம்ம கிட்ட இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டர்ல ஆக்சிஜன் வேற ஆல்மோஸ்ட் தீந்து போச்சு. இதுக்கப்புறமா நம்ம இங்கிருந்து போனோம் அப்படின்னா எப்போ அடுத்த ஏர் பாக்கெட் வரும் அப்படின்னு கூட தெரியாது. அது மட்டும் இல்லாம நான் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன், என்னால சுத்தமா முடியல, ரெஸ்கியூ டீம் வந்தா அவங்க நம்மளை காப்பாத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இவரு சொன்னதை கேட்ட கிறிஸ்டோபருக்கோ அங்கேயே இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. பிகாஸ் பின்னால் இருக்கிற அந்த 3 பேருமே பைப் லைனை தங்களுடைய உடம்ப வச்சு தட்டுற சத்தம் இவங்களுக்கு கேட்டுட்டே தான் இருந்திருக்கு. இப்ப கிறிஸ்டோபர் ஃபைசல் கிட்ட நம்ம கிளம்பும் போது நினைச்சு பார்த்தோமா நமக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கும் அப்படின்னு. அது மாதிரி தான் நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்பவே கம்மியா கூட இருக்கலாம். இப்போ நம்ம இங்க ஸ்டாப் ஆயிட்டோம் அப்படின்னா பின்னால இருக்கிறவங்களுமே இறந்துருவாங்க. உனக்கு அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிற சத்தம் கேக்குது தானே, அதனால நான் சொல்றதை கேளு, வா போகலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஃபைசலோ இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு மறுத்துறாரு. அது மட்டும் இல்ல அவரு கிறிஸ்டோபரையும் போக விடாம தடுக்கிறாரு. பட் கிறிஸ்டோபரோ நீ வரல அப்படின்னா இங்கேயே இரு, நான் போய் ரெஸ்கியூ டீமை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர் பாக்கெட்ல இருந்து நகர ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ அங்கிருந்து கண்டினியூஸா நகர டைம் தான் போகுது. பட் அவர் வெர்டிகல் செக்ஷனை ரீச் பண்ண மாதிரி இல்ல. இப்போ அவர் வச்சிருந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ல இருந்த ஆக்சிஜன் கம்ப்ளீட்டா ட்ரை ஆக ஆரம்பிக்குது. அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ல இருந்த கடைசி காத்த உள்ள இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஆனாலுமே அவர் ரீச் பண்ண மாதிரி தெரியல. அவ்வளவுதான், நம்மளுடைய லைஃப் முடிய போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட கிறிஸ்டோபர் இப்போ ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய மூச்சை விட திணற ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய மனைவி பிஞ்சு குழந்தைகளுடைய முகம் எல்லாமே அவருடைய கண்ணு முன்னால வந்து போக ஆரம்பிக்குது. சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைச்சிராதா அப்படின்னு ஏங்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல அவருடைய மரணத்தை ஏத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபுல்லா ட்ரைன் ஆகி இருந்த தாம் போட்டிருந்த ஆக்சிஜன் சிலிண்டர் டியூபை தன்னுடைய மூக்குல இருந்து ரிமூவ் பண்றாரு. எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும் பொழுதுதான் மறுபடியுமே அவருக்கு ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்குது. எஸ், அந்த வெர்டிகல் செக்ஷனை அவர் ரீச் பண்ணிடுறாரு. அந்த வெர்டிகல் செக்ஷன்ல ஆல்ரெடி நிறைய தண்ணி தேங்கி இருந்ததால இப்போ அவரால் வேகமா மேல் நோக்கி நகர முடியுது. அதே நேரத்துல அவர் மனசுக்குள்ள வேண்டிக்கிறது எல்லாமே இது கண்டிப்பா லெஃப்ட் சைடு என்ட்ரியா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி அவர் மேல நகர்ந்துட்டு இருக்கும் பொழுதே ஒரு கட்டத்துல தண்ணி அப்படியே நின்னுருது. இப்ப அவருக்கு மேல வெறும் எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கு. சோ அந்த வெர்டிகல் பைப்ல மேல போக முடியாம திணற ஆரம்பிக்கிறாரு. அப்போ தன்னுடைய தலைய மேல தூக்கி பாக்குறாரு. அப்படி அவர் பாக்குறப்ப அவருக்கு அந்த ஹேபிடட் தெரியுது. எஸ், அவர் இவ்வளவு நேரமா கரெக்டான டைரக்ஷன்ல தான் வந்துட்டு இருந்திருக்காரு. அது ஹேபிடட் அப்படிங்கறதால அவருக்கு ஆக்சிஜன் நல்லாவே இப்ப கிடைக்க ஆரம்பிக்குது. இதுக்கு மேல நம்மளால மேல போக முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட கிறிஸ்டோபர் ரெஸ்கியூ டீம் கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அதிலிருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஸ்கியூவர் அந்த 5 பேருடைய நேம சொல்லி கத்துற சத்தம் இவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. தங்களோட பேரை சொல்லி ரெஸ்கியூவர்ஸ் கத்துறாங்க அப்படிங்கறத கிறிஸ்டோபர் கேட்ட உடனேயே அந்த பைப் லைனை தன்னுடைய உடம்ப வச்சு தட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்டு இவங்க உள்ள மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட ரெஸ்கியூவர்ஸோ இமீடியட்டா ஒரு இரும்பு செயினை வெர்டிகல் பைப் லைனுக்குள்ள போடுறாங்க. அதை புடிச்சிட்டு இப்ப கிறிஸ்டோபரும் மேல ஹேபிடட்டுக்கு வராரு. அவரை காப்பாத்தின ரெஸ்கியூவர்ஸ் ஷிப்புக்கு கூட்டிட்டு போறாங்க. ஷிப்புக்கு வந்த கிறிஸ்டோபர் உடனடியா அங்க நின்னுட்டு இருந்த ரெஸ்கியூஸ் கிட்ட மீதி இருக்கிற 4 பேருமே உள்ள உயிரோட தான் இருக்காங்க, சீக்கிரமா போய் அவங்கள காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரெஸ்கியூஸ் சொன்ன விஷயத்தை கேட்ட கிறிஸ்டோபர் கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க அந்த பைப்ல இருந்து வெளியே வந்ததே ஒரு மிராக்கிள். இப்படி இருக்கிறப்ப நாங்களும் உள்ள போனா அதுக்குள்ள நாங்களும் மாட்டிக்குவோம். நீங்க வந்த மாதிரி அவங்களா வெளியே வந்தா மட்டும்தான் அவங்களை எங்களால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட கிறிஸ்டோபரோ நீங்க போகல அப்படின்னா பரவாயில்ல, நான் போய் அவங்கள காப்பாத்துறேன் அப்படின்னு கடல்ல குதிக்க போறாரு. இத பார்த்து அந்த டீம் இவரை தடுத்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை ஷிப்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஐசியூல அட்மிட் பண்ணப்படுறாரு. ரெஸ்கியூ டீமோ அந்த ஹேபிடட்லயே அந்த 4 பேருக்காகவும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பைப் லைனை பார்த்துட்டே இருந்தாங்களே தவிர உள்ள போய் அவங்கள காப்பாத்த ஒரு ஸ்டெப் கூட எடுக்கல. சரியா பைப் லைன் கம்பெனியுமே இதுக்காக பெருசா எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல அப்படின்னே சொல்லலாம். 2022ல எவ்வளவோ கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இருந்துச்சு. பட் ஹேபிடட்ல நின்னு பாக்குறத தவிர வேற எதுவுமே உருப்படியா பண்ணல. இதுல கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஹேபிடட்ல இருந்த ரெஸ்கியூவர்ஸ்க்கு உள்ள அந்த பைப் லைனுக்குள்ள மாட்டிட்டு இருந்த 4 பேருமே பைப்பை தட்டுற சவுண்ட் கேட்டுட்டே தான் இருந்திருக்கு. ஷிப்பில் இருந்த அந்த 4 பேருடைய ஃபேமிலியுமே அவங்க வந்துட மாட்டாங்களா அப்படின்னு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படியே 2 நாட்கள் ஆகுது. இப்போ அந்த பைப் லைனை தட்டுற சத்தம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுது. எஸ், பிப்ரவரி 27ஆம் தேதி அந்த 4 பேர்ல 3 பேருடைய உடல் கடல்ல மிதந்து வருது. அதிலிருந்து 3 நாட்கள் கழிச்சு இன்னொருத்தருடைய உடலுமே கடலுக்கு மேல மிதந்து வருது. இந்த
கேஸ் இப்ப வரைக்குமே கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்கு. அந்த 4 பேரையுமே கண்டிப்பா காப்பாத்திடுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு போன கிறிஸ்டோபர் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் அவங்கள காப்பாத்திடுவேன் அப்படின்னு என்ன நம்புனாங்க, ஆனா நான் அவங்கள ஏமாத்திட்டேன். என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாவே அவங்கள காப்பாத்தாத குற்ற உணர்ச்சியில தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அழுதுருக்காரு. பிகாஸ் தான் உயிர் பொழைச்சிடணும், தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்னு இருக்கிற சுயநலத்தை விட என்ன நம்பி ஒரு 4 பேர் பைப்புக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு இருக்க மனிதாபிமானம் தான் கிறிஸ்டோபரை அந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சு. பட் அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டுமே அந்த 4 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறத கிறிஸ்டோபரால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. அப்படி அவங்க அந்த பைப் லைனுக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க பேசிக்கிட்ட ரியல் ஃபுட்டேஜ நீங்களே பாருங்க STI. I'm trying to come up. Yeah. Right behind you, man. All right behind you. You're right behind me. You don't know when to come up. Who making all that noise? Come on, all I mean, let's figure it out. We gotta go. We gotta start moving. I don't know, I'm trying to come up. Trying to come up. Yusuf! Oh Yusuf! How long you have to walk before you meet Faizi? You and Faizi want to get all the time? Right now we are Faizi. Right now. Who else with you? We have Faizi alone. Can't with you? Right there. Right there where? Can't. Everything alright with you? No. Any elements break? Oh, your leg, alright. Fine. Anything happen to you? Yeah. Fine? No, why? Yusuf, anything happen to you? Yeah, why? What happened? Alright. இந்த டிராஜடி நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது பரியா கம்பெனியுடைய ரெஸ்பான்சிபிள் இல்லாத மேனேஜ்மெண்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு கம்பெனி அப்படின்னா ஒர்க்கர்ஸ்க்கு ப்ராப்பரான சேஃப்டி மெஷர்ஸ் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கட்டாய கடமை. சேஃப்டி மீட்டிங்ஸை கண்டக்ட் பண்ணி ப்ராப்பர் புரோட்டோகாலை எம்ப்ளாயீஸ்க்கு மேனேஜ்மெண்ட் கத்து கொடுக்காதது தான் இந்த டிசாஸ்டருக்கு முக்கியமான காரணம். இந்த டிசாஸ்டர்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயமும் நிறையவே இருக்கு. நம்மளுடைய லைஃப்ல நமக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலுமே தன்னம்பிக்கையோட கிவ் அப் பண்ணாம தொடர்ந்து ஓடிட்டே இருக்கணும். மரணமே வந்தா கூட அதை நம்ம தாண்டறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த ஒரு எண்ணம் கிறிஸ்டோபருக்கு இருந்தனால மட்டும்தான் அவரு இன்னைக்கு உயிர் பொழைச்சிருக்காரு. பாதி தூரம் வந்த ஃபைசலுக்கும் அந்த எண்ணம் இருந்துச்சு. பட் ஒரு கட்டத்துல அவருமே கிவ் அப் பண்ணாம இருந்திருந்தாரு அப்படின்னா இன்னைக்கும் அவர் உயிரோடு இருந்திருப்பாரு. இதுல கிறிஸ்டோபருடைய தப்பு எதுவுமே இல்ல. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ரியல் ஹீரோவான கிறிஸ்டோபருக்கு உண்மையாவே ஹேட்ஸ் ஆஃப். சோ மை டியர் STI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன டாபிக்ல வீடியோ வேணும், எந்த கேஸ் வேணும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.